தலைக்குனிவு ஏன்? இன்று முதல் வாசகமான பாருக் புத்தகத்தில் இஸ்ராயேல் மக்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டதாக இறைவாக்கினர் கூறுகின்றார். அந்த தலைக்குனிவு ஏன் ஏற்பட்டது என்ற காரணத்தையும் அவர் அடுக்குகின்றார். 7 காரணங்களை மக்களுக்கு சொல்லி இந்த காரணத்தால் தான் உங்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது என்று சொல்கின்றார். அவை என்ன தெரியுமா? முதலாவதாக, கடவுளுக்கு எதிராக மக்கள் செய்த பாவம் தலைக்குனிவை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக, மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த செயலால் அவர்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது. மூன்றாவதாக, அவர் பேச்சுக்கு செவி கொடுக்காமல் இருந்ததால் மக்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது. நான்காவதாக, கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருந்ததால் அவர்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது. ஐந்தாவதாக, அவர்களிடம் பணிவு இல்லாமல் இருந்ததால் அவர்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது. ஆறாவதாக, அவர்களுக்கு கடவுள் மீது ஈடுபாடே இல்லாமல் இருந்தது. ஏனோ தானோ என்று கடவுளின் உறவில் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே தலைக்குனிவு ஏற்பட்டது. ஏழாவதாக, கடவுளின் மனிதரின் பேச்சை, அதாவது இறைவாக்கினர்களின் பேச்சையும் நல்லவர்களின் பேச்சையும் அவர்கள் கேட்டு நடக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கடவுளை விட்டு மனிதர்கள் பிரிந்து சென்றதால் தான் அவர்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டது என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அன்பார்ந்தவர்களே, நாமும் கடவுளை விட்டு பிரிந்து சென்றால் நிச்சயமாக நமக்கு தலைக்குனிவு ஏற்படும் என்பது உறுதி. அதே சமயத்தில் கடவுளோடு ஒன்றித்திருக்கும் பொழுது மனிதர்கள் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கடவுள் ஒருபோதும் நம்மை அவமானத்திற்கு உள்ளாக்க விடமாட்டார் என்பதும் தெளிவு. கடவுளோடு உறவோடு இருப்போம். அவர் நம்மை ஒருபோதும் தலைக்குனிய விடமாட்டார்.